ஸ்டாலினை முதலமைச்சர் சந்தித்த பிறகு திமுக பங்கேற்பு அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் கூட நினைத்தால் ஒரு நாளில் மதுக்கடைகளை மூடிவிடலாம் அப்படிங்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? மதுக்கடைகளை மூடுவதா வேற என்ன? அப்ப திருமாவளவனோட விசிக்க என்ன கோரிக்கை வைத்தாலும் என்ன மாநாடு நடத்தினாலும் அவங்களால தனித்த ஆட்சியை பிடிக்க முடியுமானா முடியாது. மூத்த தலைவர்கள் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஸோ கட்சிக்குள்ள ரெண்டு முரண்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது மது ஒழிப்பு மாநாடையும் வெற்றிகரமாக நடத்த விடாது. ஏன்னா அங்க திமுக ரெண்டு மூத்த தலைவர்கள் கலந்துக்கலைன்னா மாநாடு தோல்வின்றோம். மாநாட்டுக்கு அரசு ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட்டம் வராது. வண்டிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினா கதை முடிஞ்சது. எனக்கு நம்ம அது ஒரு முட்டு சந்து பாதையா தாங்க தெரியுது. என்ன சிம்பிள் ரீசன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பூரண மதுவிலக்கு என்பது இன்றைய சூழல்ல உலக சூழல்லே அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு நீங்க கர்நாடகத்திலயோ தமிழ்நாட்டிலயோ மதுவிலக்கு கொண்டு வந்தா இங்க இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியே போயிடும். வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு கிராமத்துக்கு வாங்க, எங்க கிராமத்துக்கு வாங்க, எல்லா கறி விருந்து, எல்லா கல்யாண விருந்து, எல்லா பெண்கள் பெரிய மனுஷிகளாகிற விருந்து, எதை நீங்க எடுத்தாலும் மது உண்டு. நான் இதை எதற்காக ஒரு உதாரணமா சொல்றேன்னா, 45 வருஷமா நான் இதை எத்தனையோ முறை பார்த்தாச்சுங்க. மதுன்னா தள்ளாட்டம் தான். மது விலக்கு, மது முதல்ல குடிக்காத, 2 வருஷத்துக்கு மது விலக்கு இருக்கும், அப்புறம் அதை ரத்து பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி மது விலக்கு வரும். அவ்வளவு ஒரு தாறுமாறான ஒரு கொள்கை. அதை ஏன் மாநாட்டோட தீமா எடுத்தாருன்னு எனக்கு உண்மையிலே புரியல. அவர் அவரோட இளைஞரணி தம்பிகளையோ இல்லைன்னா இவர் மாதிரியான ஒரு துணை பொதுச்செயலாளர் மாதிரியான ஒரு வியூக வகுப்பாளரையோ அவர் ஏதாவது ஒரு வகையில கண்டிச்சு வைக்கணும். அவங்களோட பேட்டிகள் எல்லாமே இயல்பாகவே கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். கூட்டணி முறிவை நோக்கி தான் போகும். வணக்கம் நண்பர்களே. தொல் திருமாவளவனின் எதிர்பார்ப்பு என்ன? மதுவை ஒழிக்க வேண்டுமா? ஆட்சியில் பங்கு வேண்டுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜேந்தர். திரு திருமாவளவன் எதை எதிர்பார்க்கிறார்? இப்போ சமீபத்துல மதுவை ஒழிக்கணும், மது ஒழிப்பு மாநாடு, அதிமுக அழைப்பு, அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்களுக்கு அப்புறம் திரு ஸ்டாலினை முதலமைச்சர் சந்தித்த பிறகு திமுக பங்கேற்பு அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் கூட நினைத்தால் ஒரு நாளில் மதுக்கடைகளை மூடிவிடலாம் அப்படிங்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? மதுக்கடைகளை மூடுவதா வேற என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், சமீப காலத்து உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். எந்த கட்சியா இருந்தாலும் அது ஒரு பன் மாதிரி தான், ரா பன். கூட்டணி கிரீமை தடவுனா தான் அது கிரீம் பண்ணா மாறும், ஆட்சியா மாறும். அப்பதான் 18% ஜிஎஸ்டி போட முடியும், மதிப்பு கூட்ட முடியும். ரா மெட்டீரியலுக்கு எப்பவுமே வரி கம்மி தான், மதிப்பும் கம்மி தான். அது ஏதாவது ஒரு வகையில மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகும் போது வரியும் ஜாஸ்தி தான், மதிப்பும் ஜாஸ்தி தான். அப்ப திருமாவளவனோட விசிக்க என்ன கோரிக்கை வைத்தாலும் என்ன மாநாடு நடத்தினாலும் அவங்களால தனித்த ஆட்சியை பிடிக்க முடியுமானா முடியாது. கூட்டணி கட்சி வேணும். கூட்டணி கட்சி எதுவாக இருக்க முடியும்? பெரிய மெஜாரிட்டி கட்சியா தான் இருக்க முடியும். ஒன்னு அதிமுகவா இருக்கணும், இல்ல திமுகவா இருக்கணும். இன்றைய தேதிக்கு அது திமுகவா இருக்கு. இப்போ திமுகவுக்கு முரணான கருத்துக்களை திருமாவளவனின் இளைஞரணியினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மூத்த தலைவர்கள் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஸோ கட்சிக்குள்ள ரெண்டு முரண்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது மது ஒழிப்பு மாநாடையும் வெற்றிகரமாக நடத்த விடாது. ஏன்னா அங்க திமுக ரெண்டு மூத்த தலைவர்கள் கலந்துக்கலைன்னா மாநாடு தோல்வின்றவாங்க. மாநாட்டுக்கு அரசு ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கூட்டம் வராது. வண்டிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தினா கதை முடிஞ்சது. மாநாடும் தோல்வி ஆயிரும். கூட்டணியும் கூட்டணியை விட்டு அவங்க விலக வேண்டிய நிலைமை வந்துடும். வின்னபிலிட்டி இல்லை அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் சாதாரண பண்ணு மாதிரி தான், பசிக்க வேணா சாப்பிடலாம். ஆனா இப்போ நோக்கம் என்ன? நீங்க ரொம்ப சுருக்கமாவே பல அரசியல் சுருக்கமாவே நீங்க சொல்லிட்டீங்க. ஒன்று என்ன, அதிகாரம் வேண்டும், ஆதரவு வேண்டும், வெற்றி வேண்டும், எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ திருமாவளவன் என்ன பாத்துல போயிட்டு இருக்காரு? முக்கியமாக சரி, மது ஒழிப்பு மாநாட்டை வெற்றிகரமா நடத்திடலாம், அது ஃபர்ஸ்ட் இலக்கா? இல்லை ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கறதா? அதிமுக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம எதுல அவரு பேச்சுல இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்காரு? எனக்கு நம்ம அது ஒரு முட்டு சந்து பாதையா தாங்க தெரியுது. என்ன சிம்பிள் ரீசன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பூரண மதுவிலக்கு என்பது இன்றைய சூழல்ல உலக சூழல்லே அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு நீங்க கர்நாடகத்திலயோ தமிழ்நாட்டிலயோ மதுவிலக்கு கொண்டு வந்தா இங்க இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரியே போயிடும். வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு கிராமத்துக்கு வாங்க, எங்க கிராமத்துக்கு வாங்க, எல்லா கறி விருந்து, எல்லா கல்யாண விருந்து, எல்லா பெண்கள் பெரிய மனுஷிகளாகிற விருந்து, எதை நீங்க எடுத்தாலும் மது உண்டு. வரும்போதே பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி ரூட்ல பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க.
எப்படி தடுப்பீங்க இதை? மதுவிலக்கு ரத்து செய்வதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இன்றளவும் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்தியா முழுவதுக்குமான ஒரு கொள்கை, அது திருமாவளவன் அப்பப்ப அடிக்கடி அதை சொல்றாரு. அது சாத்தியமான நிச்சயமா சாத்தியம் இல்லை. மது ஒழிப்பு, மதுவால விளைகிற தீமை, இதை பற்றிய பிரச்சாரம், அதை அரசு முன்னெடுக்க வேண்டும், போதை அடிமைகளுக்கு மறுவாழ்வு, அது வேற விஷயம். மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையானா முதலே வந்து சாத்தியமற்ற ஒரு கோரிக்கையை தான் மாநாடு முன்னிறுத்தது. இன்றைய தேதிக்கு அதை விட முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை வந்து மாநாடு வந்து முன்னிறுத்தி இருந்தா இன்னும் அது சிறப்பாக இருந்திருக்கும். அதுபோக நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்க, மதுபான ஆலைகளுக்கெல்லாம் யாரு உரிமையாளர்கள் சொல்லுங்க? அதிமுக சசிகலாமாவுக்கு நீங்க தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி ரோட்ல, பட்டுக்கோட்டையில இருந்து திருச்சி ரோட்ல சேர்ந்தீங்கன்னா ஒரு பெரிய மதுபான ஆலை இருக்கும். சசிகலாமாவுக்கு சொந்தங்கம்பாங்க, டிரைவரே சொல்லுவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மன்னார்குடி பக்கம் போனீங்கன்னா டிஆர் பாலுவுக்கு சொந்தம். ஜெகத் ரட்சன் இப்பதான் திமுக பால் விழாவில் அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு சொந்தமான மதுபான ஆலைகள் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வந்துருங்க, இயல்பா வந்துடும். அப்போ இயல்பாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, நடைமுறைக்கு வந்து ஏன் அது சாத்தியம் இல்லைன்னா மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தத்தோட தான் சொல்ல வேண்டியது இருக்கு. கிராமங்களில் ஏங்க இன்னைக்கு வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இவ்வளவு வேலை பண்றாங்க? சீமான் சொல்றாரு 5000 பேரை வந்து இதுல கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஹோசூர் ஏரியால, நியாயமே இல்லை அப்படின்னு. அங்க ஹோசூர்ல நீங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா கடினமான வேலைகளை செய்யறதுக்கு தமிழ் தொழிலாளர்கள் வரதே இல்லைங்க. முக்காவாசி பேர் வந்து மது அடிமைகள் ஆயிட்டாங்க, உடல் வலிமை இழந்துட்டாங்க. நான் ஊர்ல பாக்குறேங்க, அதை விவசாய வேலைக்கு ஆளே கிடையாது, உடல் வலிமையை இழந்தாச்சு. 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்குற தன்மை இல்லை. என்ன காரணம்னா, ஒண்ணு நகர்ப்புறமயமாதல், இந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம வந்து ஏதாவது பக்கத்து டவுன்ல போய் 5000 10,000க்கு பெரிய வேலை பார்த்துக்கலாம்னு. 5000 10,000 பெரிய வேலைன்றாங்க, ஓப்பனா தான் சொல்றாங்க. இன்னொன்று மதுவினால் விளையும் தீமைகளை பிரச்சாரம் செய்தல், அது சரிதாங்க. பெரிய குடும்பங்கள் ஒரு காலத்துல இருந்துச்சு. எங்க தாத்தாக்கெல்லாம் 12 குழந்தைகள்லாம் இருந்தாங்க. இன்னைய தேதிக்கு ஒரு குழந்தையா வந்து எல்லாம் சுருங்கி போச்சு. என்ன காரணம்? குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை நம்ம தீவிரமாக முன்னெடுத்தது. அப்படித்தான் இதை செய்ய முடியும் பிராக்டிக்கலா. அதுக்காக யாருமே குழந்தை பெற்றுக்க முடியாது. சீனால சட்டம் கொண்டு வந்தாங்க மாசேதுங் காலத்துல, குழந்தை பெற்றுக்கிறதுல பெரிய கட்டுப்பாடு. கடைசியில என்ன ஆச்சுன்னா சீனாவோட பொருளாதாரம் நசிச்சுது. இப்பதான் அவங்க வந்து லேபர் போர்ஸை பத்திய முக்கியத்துவத்தை உணர்ந்து சீப் லேபர், உலகளாவிய வகையில பொருளாதாரம் அப்படி போயிட்டாங்க. நான் இதை எதற்காக ஒரு உதாரணமா சொல்றேன்னா, 45 வருஷமா நான் இதை எத்தனையோ முறை பார்த்தாச்சுங்க. மதுன்னா தள்ளாட்டம் தான். மது விலக்கு, மது முதல்ல குடிக்காத, 2 வருஷத்துக்கு மது விலக்கு இருக்கும், அப்புறம் அதை ரத்து பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி மது விலக்கு வரும். நீங்க குடின்னு சொன்னா நாங்க குடிக்கணும், நீங்க குடிக்காதன்னு சொன்னா நாங்க குடிக்க கூடாதானே ஒரு படத்துல வசனம் வருங்க. அவ்வளவு ஒரு தாறுமாறான ஒரு கொள்கை. அதை ஏன் வந்து மாநாட்டோட தீமா எடுத்தாருன்னு எனக்கு உண்மையிலே புரியல. எல்லா மாநாட்டும் தீம் வேணும். என்ன நோக்கம்? ஆக்சுவலா இப்போ பேச வேண்டிய நோக்கம் தேவையே இல்லை. நீங்க சொல்றது சரிதான். இது வந்து எல்லா சீனியர் பொலிட்டீஷியனுக்குமே தெரியும், சீனியரா இருக்கிற நம்ம பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அப்போ வந்து இதை ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ள 2 கருத்துருவாக்கங்கள் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஒன்னும் ஒரு இளைய தலைமுறை, அது எப்போதுமே என்ன நினைக்கும் அப்படின்னா, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்மளோட பலத்தை பெருக்கி பெரிய அளவுக்கு சீட்டுகள் வாங்கி, இப்படியான ஒரு கணக்கு தவறுன்னு சொல்ல முடியாது. சீனியர் தலைமுறை, அது ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கும், அது என்ன நினைக்கும், நம்ம அடுத்த வாட்டியும் எம்எல்ஏ ஆகணும், அதுக்கு எது தோதுவான கூட்டணி. இப்போ ஷானவாஸ் என்னங்க நினைப்பாரு? அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாருன்னு நினைக்க மாட்டாரா? அதான ஒரு அரசியல்வாதியோட அடிப்படையான ஒரு எய்மு. அப்ப அவர் என்ன தொகுதியில் நின்று ஜெயிச்சாரோ அந்த தொகுதியில் ஒரு ஓட்டு வங்கி கால்குலேஷன் வச்சிருப்பாரு. அடுத்த வாட்டி இதே கூட்டணி தொடர்ந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைப்பாரு. அதே திருமாவளவன் கட்சியில வந்து இப்ப மார்டின் அவர்களது மருமன் இருக்காரு, அவர் ஆமா இளைஞர் அணி தலைவர் தானே அவரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர். அவருக்கு எம்பி சீட்டு அவர் கிடைக்கல. அவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து எம்பி சீட்லாம் நினைச்சிருந்தா எப்பவும் வாங்கியிருப்பேன், திமுகவோட தேர்தல் வியூக குழுவிலே நான் வந்து பணியாற்றி இருக்கிறேன், பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சினிமால எல்லாம் நடிச்சுட்டு திமுக தேர்தல் வியூக பொறுப்பாளர்கள் ஒருவரா நான் பணியாற்றிட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்தேன், எம்பி சீட்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் கட்சி வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சீனியாரிட்டி என்ன? ஆனா அவர் சொல்றாரு நேரடியா 4 வருஷத்துல அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஒருத்தராகலாம், 4 வருஷம் நடிப்புல இருந்துட்டு துணை முதலமைச்சராகலாம், எத்தனை வருஷம் அரசியல் இருந்தவர் எங்களுடைய தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கிட்டத்தட்ட நேரடியாக உதயநிதியை குறி வச்சே சொல்றாரு. ரைட்டு, அதுலயே வந்து திமுக கூட்டணியில விரிசல் வந்துரும், நமக்கே தெரியுது. உதயநிதியை குறி வச்சுதான் சொல்றாரு.
4 வருஷம் வெறுமனே இளைஞர் இன்னும் சொல்ல போனாங்க, உதயநிதி அவர் சொல்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவர் இளைஞரணி பொறுப்பேற்றதுல இருந்து நீங்க கணக்கு போட்டு பார்க்கணும். ஜெயலலிதா மறைந்த காலகட்டத்தில இருந்து அவர் இளைஞரணி பொறுப்புல இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து சில தேர்தல்களை சந்தித்து இருக்கிறார். திமுகவின் வெற்றிக்கு வந்து தேர்தல் வெற்றிக்கு காரணம் உதயநிதினு பரவலாக பேசப்படுகிறது. அந்த ஒத்த செங்கல்லாம் எடுத்து வச்சு அவரோட பிரச்சாரம் அதெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு பெரிய இளைஞரணி மாநாடு நடத்தி அதையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா ஒரு கட்சி துணை முதல்வர் ஆக்குது ஆக்கல, அது கட்சியோட விவகாரம். இதுவே ஒரு கூட்டணி ஆட்சி, அது வேற விஷயம். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் இல்ல. போன தடவை 6 சீட்டு வாங்கியிருக்காங்க, 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை எவ்வளவு சீட்டு வாங்கிட போறாங்க? திமுக கூட்டணினா எனக்கு தெரிஞ்ச அதே 6 சீட்டு தான், அதோட கம்மியா தான் கொடுப்பாங்க. அதிமுக கூட்டணிக்கு போலாம். அவங்க உடனே தான் சொல்லிட்டாங்களே கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயே நாங்க வரலன்ட்டாரு செல்வராஜ். அப்ப எப்படி துணை முதலமைச்சர் ஆக முடியும்? திமுக நெருக்கடி தர்றாங்கல்ல, ஒரு 15 சீட்டாவது வாங்கணும், அதுல 12வது ஜெயிக்கணும். அப்படின்னா திமுக நம்பர்ஸ் ஆஃப் கண்டஸ்டிங் சீட்ஸை கம்மி பண்ணணும், திமுக போட்டியிடுகின்ற இடங்களை குறைக்கணும். ஆகையால திமுக குறைந்த இடங்களை வெற்றி பெறுவதை பார்க்கணும். இந்த சமயத்துல ஒரு துணை முதலமைச்சருக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இதுதான் அவங்க திட்டம். இது இல்லாத ஊருக்கு போகாத பாத்தங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்படியான ஒரு நிபந்தனைக்கு திமுக வராது. அப்ப கடைசியில தான் ஷீட் ஷேரிங் கொஸ்டின் வரும். தேர்தல் ஏப்ரல் மாசம்னா அநேகமா வந்து பிப்ரவரி கடைசி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து வேற கூட்டணிக்கு போற காலகட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். 6 வேணா எடுத்துக்கங்க, இல்லைன்னா வேணான்னா விடுங்கிற ரீதியில பேசுவாங்க. 96ல வந்து பாமக ரொம்ப நாள் திமுக கூட்டணியில் தாங்க இருந்துச்சு. ஜெயலலிதா எதிர்ப்பு. விடுதலை நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ரொம்ப நாள் திமுக கூட்டணியில் தான் இருந்தாரு. திமுக ஜெயலலிதா எதிர்ப்பு. கடைசியில தமாகங்கிற அந்த வாய்ப்பு வரும்போது வின்னபிலிட்டி அதுல அதிகங்கிறது கலைஞரோட கால்குலேஷன். அது சரிதான், காலம் அதை நிரூபித்தது. அப்ப ரொம்ப எளிதா அவர் என்ன பண்ணாரு, பாமகவுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு அவங்க இன்னும் சொல்லவே இல்லை. அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, கூட்டணியில் பாமக தொடர்கிறதா இல்லையா? ஒருவேளை கலைஞரை கூட சொல்லி யாரையா சொல்லி கேள்வி கேட்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் தலைவர்கள் கடைபிடிக்கிற டெக்னிக் தானே, உத்தி தானே. உடனே நல்ல கேள்வி, இன்னமும் அவர்கள் எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லவே இல்லையே, இது கலைஞர் பதில். உடனே டாக்டர் ராமதாஸ் ஏதோ ஒரு நம்பர் சொன்னார், 35 40. அப்படி என்றால் அவர் நண்பர்களாக வந்தார்கள், நண்பர்களாக பிரிந்து செல்லிட்டார் கலைஞர். ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரத்துக்குள்ள கூட்டணி இல்லை. வாழப்பாடி ராமமூர்த்தி அதே தான், கூட்டணி இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுங்க, வாழப்பாடி கூட்டணியில இல்லாத கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அது வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் அப்போ அர்ஜுன் சிங் காங்கிரஸ்ல இருந்தாரு 96ல, திவாரி காங்கிரஸ், மலர் தூவும் மங்கைன்னு ஒரு சின்னம், அதுக்கு தேசிய சின்னம். அப்புறம் வந்து பாமக, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. பாமக மட்டும் அவங்களுக்கு செல்வாக்குள்ள 4 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. 4 தொகுதியும் ஜெயிச்சாங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன கூட்டணியில. எதுக்காக நான் சொல்றேன்னா, பெரிய கட்சிகள் வந்து வின்னபிலிட்டியை பார்க்கும்போது அவங்க கடைசி நேரத்துல கூட்டணியில சீட்டு பேர நிர்பந்தங்களுக்கு பணிய மாட்டார்கள். அதிமுகவும் அப்படி பணியாமத்தான், இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகளோட பேரத்துல வந்து ஒரு சலிப்படைந்துதான் ஜெயலலிதா வந்து அந்த முடிவு எடுத்தாங்க, தனித்து போட்டியிடுகிற முடிவை எடுத்தாங்க. ஓப்பனாவும் சொன்னாங்க, சின்ன சின்ன கட்சியெல்லாம் அவங்களுக்கு பெரிய பலமே கிடையாது, கடைசி நேரத்தில் நமக்கு ப்ரெஷர் தராங்க, வேண்டாம் தனித்து போட்டியிடுவோம், நீ கூட்டணி வேணா வாங்க நாங்க சேர்த்துக்கிறோம், ஆனா ரெட்டை இலையில் தான் போட்டியிடணும். வச்சாங்களா இல்லையா அந்த நிபந்தனைய? ஏன்னா இதுல சலிப்படைந்து போய் தான். அப்போ திருமாவளவன் அவரோட உண்மையான பலம் என்ன அவருக்கே தெரியும், என்ன பலங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அசஸ்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கும். ஆனால் அவர் வந்து அவரோட இளைஞரணி தம்பிகளையோ இல்லைன்னா வந்து இவர் மாதிரியான ஒரு துணை பொதுச் செயலாளர் மாதிரியான ஒரு ஒரு வியூக வகுப்பாளரையோ அவரு ஏதாவது ஒரு வகையில கண்டிச்சு வைக்கணும். அவங்களோட பேட்டிகள் எல்லாமே வந்து இயல்பாகவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும், கூட்டணி முறிவை நோக்கி தான் போகும். நாளைக்கு ஒரு மாநாடு மேடை, அந்த மேடையில இவர் இப்படி பேசினாரு வைங்க, 2 சீனியர் லீடர்ஸ் திமுகல இருந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அவங்க கதி என்ன ஆகும், மேடையிலேயே நெளிவாங்க, ஒரு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும், கூட்டணி அங்கேயே டமார் ஆயிரும். அது திருமாவுக்கு தெரியாம நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசுறதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பேசுறது திருமாவுக்கு தெரியாம நடக்காது இல்லைங்க. அது பிரிண்ட் மீடியால வந்துருச்சு. சரி, சோசியல் மீடியால ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், அது வேணா கவனத்துக்கு வராம எஸ்கேப் ஆகலாம். பிரிண்ட் மீடியால வந்துருச்சு. பிரிண்ட் மீடியா அந்த கான்ட்ரவர்சியை அடுத்த வாட்டியும் தொடரும். இப்போ தொடர்றதுக்கு எங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்கறாங்கல்ல, நாங்க இந்த கருத்தை உங்ககிட்ட என்ன சொல்றோமோ அதை பிரிண்ட் மீடியால சொல்லுவோம். பிரிண்ட் மீடியால சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் பெறும். அச்சு ஊடகம் வீச்சு இல்லைன்னா சர்க்குலேஷன் கம்மியா இருந்தாலும் அதோட முக்கியத்துவம் வேற, டிவி மீடியாவோட முக்கியத்துவம் வேற, சோசியல் மீடியாவோட முக்கியத்துவம் வேற. எல்லாமே நீங்க எல்லாரும் வெவ்வேறு
வெவ்வேறு களங்கள்ல பணியாற்றுறீங்க. எல்லாரும் வேணும், ஜனநாயகத்துக்கு எல்லாரும் வேணும். ஆனா அது வேற வகையான ரீச்சுக்கு போய் சேரும். அப்ப இவரோட கிட்டத்தட்ட 2.5 பக்கம் இன்டர்வியூங்க அது. 2.5 பக்கம் இன்டர்வியூல அவர் உதிர்த்திருக்கிற கருத்துக்கள் கருத்து தவறு சரிங்கிற வாதத்துக்குள்ளேயே நான் போகல. அதுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த கருத்து இருக்கிற கூட்டணியே பாதிக்குமா பாதிக்காதா? ஏன்னா அவரு திருமாவளவன் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்த பிறகு கொடுக்கப்படுகிற பேட்டி. கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவர். அப்ப இயல்பாக அவர் யாரு, அவரோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாமே பார்ப்பாங்கல்ல. என்ன சீனியாரிட்டி, என்ன அடிப்படையில் சொல்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 99ல இருந்து திருமாவெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இளைஞராகவே நல்லாவே தெரியுங்க. 99ல இருந்து எத்தனையோ பலதரப்பட்ட கஷ்டங்களை பட்டு தான் இந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கு. ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்துல இருக்கு. 2 எம்பி வச்சிருக்காங்க, 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 2017 வந்துங்க முரசொலி பவள விழா, செப்டம்பர் 5, 2017. மன்னிக்கணும், 2017 தான். 7 வருஷம் அது கூட்டணி வந்து. 2017 செப்டம்பர் 5 முரசொலி பவள விழா. அதுல திருமாவளவன் கலந்துக்கிட்டு வாழ்த்தி பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து மத்தியில் நடப்பது மோடி ஆட்சி அல்ல, மோசடி ஆட்சி, அதுல வந்து அதை அகற்றுவதற்கு துணையாக இருப்பாருங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் புகழ்ந்து பேசினாரு. அதுக்கு பிறகு திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு போனாரு. 2016 வரைக்கும் அவர் வேற கூட்டணி. 19 தேர்தல், அதுக்கு பிறகு 24 தேர்தல். 7 வருஷம் கூட்டணி தானேங்க. அது இன்னும் சொல்ல போனா துரைமுருகன் கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து ஓல்டு கஸ்டமருங்கிறது 2 தான். ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு முஸ்லீம் லீக். மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ திமுக வந்து தானா கூட்டணியை முடிச்சுக்காது, அது எப்போதுமே அப்படித்தான். இவங்க இப்படி எல்லாம் பேசும்போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேற வகையான ஒரு கட்டத்துல வரும்போது அந்த வின்னபிலிட்டியை பார்த்துட்டு முடிவெடுத்துருவாங்க. ஆனா இடம்பெயரத்திற்கான ஒரு முயற்சி தானே இது, இல்ல வேற என்ன காரணத்துக்கு இது மாதிரி திருமாவுடைய எண்ணங்கள், அவருடைய தளபதிகளுடைய, அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய எண்ணங்கள் எல்லாமே மற்ற கூட்டணி கட்சியினருக்கும் இதே போன்ற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கா இல்லையா? துரைமுருகன் கருத்து படிக்க காங்கிரஸும் முஸ்லீம் லீக் தாங்க அவங்களுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இந்த மாதிரியான எந்த இதுலையும் பேர வலிமைக்கெல்லாம் போக மாட்டாங்க. 2006 கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ கூட காங்கிரஸ் வந்து பேரம்லாம் பண்ணல. திமுக வெறும் 96 சீட்டு தான் கலைஞர் காலத்துல. அப்பவுமே காங்கிரஸ் நிர்பந்தம் கொடுக்க என்ன காரணம்னா சிம்பிளி அது ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் தான். 2004 மன்மோகன் சிங் ஆட்சி, யூபிஏ 1, அதுக்கு திமுக எம்பிக்கள் தேவை. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து மாநிலத்துல நிர்பந்தம் கொடுத்துட போறாங்க? இப்பவும் அதே நிலைமை தானே. மத்தியில் இருக்கிற பிரச்சனை, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மோடி அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகள், பல விஷயங்கள மாநில கட்சிகளோட சப்போர்ட் வந்து காங்கிரஸுக்கு தேவை. மாநில கட்சிகளே பெரிய கட்சி வந்து திமுக, கையில நிறைய எம்பி வச்சிருக்காங்க, ராஜ்யசபா எம்பி வச்சிருக்காங்க. அப்ப திமுகவை பகைத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டு தன்மானம் காத்து டெபாசிட் இழக்கிற முடிவுக்கு போகுமா? வாய்ப்பே கிடையாது. முஸ்லீம் லீக் ஒரு நாளும் போகுதுங்க. அப்ப பழைய 2 பேரும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்புறம் 1 சீட்டு 2 சீட்டு வச்சிருக்கிற அந்த கட்சிகள்லாம் போகவே போகாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருவேளை போகலாம், அவங்க மாத்தி மாத்தி முடிவு எடுப்பாங்க, போகலாம். அப்போ பழைய மக்கள் நல கூட்டணி நோக்கி தான் அது போகும். இன்னைய தேதிக்கு மதிமுகவும் போகாது. ஏன்னா ஆக்சுவலா 2015 ஜூன் மாசம் வாக்கில் நமக்கு ராஜ்யசபா தேர்தல் வருங்க. தமிழ்நாட்டில் 6 சீட்டு வேகன்சி வரும். அந்த 6 சீட்ல இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ல 4 சீட்டு வந்து கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிரும். 1 சீட்டு கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சிரும். மிச்சம் 1 சீட்டுக்கு 2 தரப்புலையும் வந்து நம்பர் இல்லை, அதாவது எம்எல்ஏ நம்பர் இல்லை. அப்போ திருமாவோட 4 எம்எல்ஏவும் முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்ப இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டெல்லாம் போட்டு அப்படித்தான் அந்த 1 சீட்டு டிசைட் ஆகுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு வந்து இந்த மாதிரியான தேர்தலில், ராஜ்யசபா தேர்தலில் அப்படி ஒரு நெருக்கடி ஒரே ஒரு தடவை தாங்க ஏற்பட்டுச்சு. 2013 என்னமோ ஒரே ஒரு தடவை ஏற்பட்டுச்சு. கனிமொழி இல்லைங்க, அது எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் மேலவை இருந்தப்ப வெண்ணரான நிர்மலாமா இருக்கும்போது ஒரு போட்டியெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது மேலவை ஒழிக்கப்பட்டது. அது பிறகு ராஜ்யசபால வழக்கமா அந்த கட்சிகள் 6 சீட்னா 4-2ன்னு பிரிஞ்சிடும், இல்ல 5-1ன்னு பிரிஞ்சிடும். இந்த தடவை தான் அப்படியான காம்பினேஷன் இந்த 1 சீட்டுக்கு வரல. ஒருவேளை அதை மனதில் வைத்துக் கொண்டு திருமாவளவன் பேசுகிறாரா, என்னோட 4 எம்எல்ஏ ஆதரவு நாங்க தரோம்ல உங்களோட 1 எம்பிக்கு,
எங்களுக்கு ஒரு எம்பியை கொடுங்க அப்படி பேசுறாரு. அது அந்த ஆதவ் அர்ஜுனோட கணக்கா கூட இருக்கலாம். அந்த ஒரு சீட்டு எனக்கு வாங்கி கொடுங்கிற கணக்கா கூட இருக்கலாம். இது என்னோட யூகம் தான். ஆனால் இது திமுக இல்ல அதிமுக 2 கட்சியிலுமே நிர்பந்தப்படுத்தி சேர முடியாதுங்க. நீங்க வெறும் பண்ணா இருக்க ஆசைப்படுறீங்களா, கிரீம் பண்ணா இருக்க ஆசைப்படுறீங்களா? நல்லது. அவ்வளவுதாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக தெரிவித்தார். மிக்க நன்றி.